Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மையத்திலிருந்து வரக்கூடிய கழிவு. இந்த கழிவை இரவோடு இரவா லாரியில கொண்டு வந்து நம்மளுடைய நெல்லை மாவட்டம் பழுவூர் பகுதியில் வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இதுல இவ்வளவு எவ்வளவு திமிருனா, நம்ம காய்கறி ஏற்றிக்கிறோம்ல, அதே லாரியில கழிவுகளை அதுல போட்டு திருப்பி நம்ம ஊருக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. மேடம், எவ்வளவு திமிர் இருக்கும். நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு சொல்லியிருந்தார், நீங்கள் மருத்துவ கழிவுகள்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வெறும் இந்த ஊசி, சிரஞ்சு, இந்த குளுக்கோஸ் பாட்டிலு, பஞ்சு, இது மட்டும் கிடையாது. சில சமயம் உறுப்புகளை வெட்டி, ஒரு கால் முட்டிக்கு கீழே அந்த காலையே வெட்டி கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அதை நாய் கவிட்டு போய் ஊருக்குள்ளே போடுது. காலையில் கதவை திறந்து பார்க்கும்போது உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கால் கிடந்தா எப்படி இருக்கும்? சும்மாவே ஒரு காக்கா குருவி செத்து போயிருந்தாலே எவ்வளோ வாடை வருது வினோத். அந்த பகுதி சுற்றுச்சூழல் எப்படி ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. நெல்லை வழக்கிலேயே பசுமை தீர்ப்பாயத்துக்கு இது வந்து போகும்போது, இந்த கேரளால இருந்து கொட்டிட்டு போற கழிவுகளை அகற்றுறதுக்கு தமிழக அரசு 70,000 செலவு பண்ணுது. இது என்னங்க கேவலம்? ஒரு ஸ்டேட்டு அங்கிருந்து எடுத்து வந்து குப்பையை போடுறான், ஓகேவா, அதை நீங்க கிளீன் பண்ணி எடுத்து நீங்க போறதுக்கு நீங்க 70,000 செலவு பண்றீங்க. அதுதான் மாநில அரசுக்கு தெரிஞ்சேதான் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறது தான் இது வந்து இவ்வளவு தொடர்ச்சியா நடக்கிறத உணர்த்துது. கேரளால ஒரு நாளைக்கு மட்டும் 70 டன் மெடிக்கல் வேஸ்ட் வந்து உற்பத்தி ஆகுது. ஆனா அந்த மெடிக்கல் வேஸ்ட்டை அதை வந்து உரிய முறையில் தரம் பிரித்து அதை வந்து அழிக்கிற முறை இருக்குல்ல, அந்த முறையோ கெப்பாசிட்டி கேரளா கவர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 16 டன் தான் இருக்கு. அப்போது மீதி இருக்க இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இருக்குல்ல, அதை அவங்க எப்படி சரி பண்ணுவாங்க? இலச்சவாயன் பக்கத்துலேயே இருக்காங்க நமக்கு. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்துட்டு இது குறித்து பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்குள்ள பேரம் பேசி போக வர்றதுக்கு அவங்களுக்குள்ள கையாடல் நடந்துகிட்டு இருக்கு. கேவலம் ஒரு 15 ரூபாய்க்காக மனித உயிரோட விளையாடுவதா அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இல்லைங்க, அரசாங்கம் உங்க கையில் இருக்கு, போலீஸ் உங்க கையில் இருக்குன்னா அவங்க கொண்டு வரவனுக்கு மேல 2 குண்டா சாக்கிட்டு போட்டா அடுத்தவனுக்கு கொண்டு வரவனுக்கு பயம் இருக்குமா இல்லையா? இது கேரள அரசு அவங்களுடைய கையாளாகத்தனத்தால அவங்களுக்கு அந்த மருத்துவ கழிவுகளை வந்து சுத்திகரித்துக்கு அவங்களுக்கு இடம் இல்லாதால தமிழகத்தின் மேல திணிக்கப்படுற ஒரு திணிப்பு தான் இது. சோ இதை வந்து கேரள அரசு திட்டமிட்டு செய்யுது. இதை தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து தமிழக அரசு மௌனம் காக்குதுன்னு தான் தெரியல. முல்லை பெரியாறு அணை கீழே நீங்க ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி போட்டு இதை நாங்க பார்க்கிங்காக விட்டுருக்கோம், சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பார்க்கிங் விட்டுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா சுற்றுலா பயணிகள் பார்க்கிங் விடுறதுக்கு வந்து முல்லை பெரியாறு அணை தான் கிடைச்சதா, அந்த ஏரியா தான் கிடைச்சதா? மேடம், அது வந்து ஒரு கேட்ச்மெண்ட், கிட்டத்தட்ட அது ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா. இவங்களே டேம் 999 படம் எடுத்து அந்த முல்லை பெரியாறு அணையே வந்து பலகீனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே படம் எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களே வந்து இடிக்கிறது கடப்பாறை எடுத்துட்டு வருவானுங்க. ஏன்னா பைத்தியமா தான் தெரியுது. வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். அப்புறம் என்ன சொல்லுங்க, என்ன பரபரப்பு தகவல் இன்னைக்கு? செய்திகளுக்கு பஞ்சம் கிடையாது, செய்திகள் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. பாப்பீங்க, நம்ம ஊர்லயும் பெரிய ரயில் மறியல், அந்த விஷயம், இந்த அம்பேத்கர் தொடர்பான இஷ்யூஸ்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு பாப்பீங்க. ஆனா நம்ம இந்த ஒரு கியாஸ்ல பேச வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை பேச மறந்துட்டோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நாம எப்பவுமே பொறுப்பா பேசும்ல வந்து பேச மறந்த, அதுவும் குறிப்பா இங்க இருக்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் பேச மறந்த செய்திகளை தான் நம்ம எடுப்போமே. கேரளா அரசாங்கம் அந்த கழிவை வந்து பயோவேஸ்ட் சொல்லக்கூடிய மருத்துவ கழிவுலேருந்து கழிவுகளை வந்து நம்மளுடைய தமிழக எல்லை பகுதியில் கொற்றதை ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க. அதுதான் இப்போ மீண்டும் நடந்திருக்கு. இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை வினோத், இது வந்து கொஞ்சம் காலங்காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு. பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமாகவே இந்த பிரச்சனை வந்துட்டு பூதாகரமாக தான் வெடிக்கப்பட்டிருக்கு. அப்பப்போ எழும்போம், அப்பப்போ அமைதியாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கேரள எல்லையோர பகுதிகள், அந்த கோயம்புத்தூர் ஆகட்டும், திருநெல்வேலி அந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த இறைச்சியை வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. இறைச்சி கழிவுகள்லாம் வந்து கூட்டிட்டு, இந்த கோழி இறகுகள், அப்புறம் அந்த இதுல இருந்து ஆட்டு இறைச்சிலேருந்து எடுக்கக்கூடிய கழிவுகள், இதெல்லாமே வந்துட்டு கொட்டிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு சில நேரம் தமிழக எல்லையோரத்தில் இருக்கிற அந்த காவல்துறையினரே வந்துட்டு லஞ்சம் வாங்கி கொண்டு அலோவ் பண்ணுறதாக அப்போவே வந்துட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாச்சு. அது நிறைய சமூக ஆர்வலர்களும் வந்துட்டு இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. கேரளா வந்துட்டு கடவுளின் தேசம்,
இயற்கை எழில் சூழ்ந்த நகரம், சொர்க்க பூமி, கடவுளின் தேசம், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ப்ரைடா பேசிட்டு தமிழ்நாட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு குப்பை தொட்டி மாதிரி அவங்க ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்க நீட்டா இருக்காங்க, சுத்தமா இருக்காங்க, எல்லாம் ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல வந்து கேட்டுனா கேட்பதற்கு யாரும் இல்லை, எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. பை சான்ஸ் இப்போ எதிர்கட்சிகள் வந்து இதை பத்தி வாயை திறந்து பேசியிருக்கிறதுனால பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுல என்னன்னா எதிர்கட்சிகள் அவங்க வந்து பேச வேண்டிய குரல் கொடுக்க வேண்டிய அழுத்தத்துல கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இந்த விஷயத்தை எப்படி அணுகுது அப்படிங்கறது தனியா பார்ப்போம். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இது ஒரு தொடர் நிகழ்வு. நீங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றதால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நேரடியாவே. இதுல வந்து இப்ப நடந்த ஒரு செய்தியில இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சது. நெல்லை மாவட்டம் கோடக்கநல்லூர் பழுவூர் பகுதியில இதே மாதிரியான இந்த பயோ வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுது. இது எங்கிருந்து வருது அப்படின்னா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மையத்திலிருந்து வரக்கூடிய கழிவு இது. இந்த கழிவை இரவோடு இரவா லாரியில கொண்டு வந்து நம்மளுடைய நெல்லை மாவட்டம் பழுவூர் பகுதியில வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. ஓகேவா? இது வந்து புற்றுநோய் கழிவு. அதாவது இந்த கழிவை வந்து ஹேண்டில் பண்றதுலயே, அதுவும் குறிப்பா இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை ஹேண்டில் பண்றதுலயே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல வந்து ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய இந்த உறுப்புகள் சம்பந்தமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஏன்னா வந்து ஆப்ரேஷன், அதுவும் குறிப்பா கேன்சர்னு சொல்லும் போது கேன்சர் கட்டியில இருந்து எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கும் அப்படின்னு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை வந்து தனியா பிரிச்சு எடுத்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி அதை வந்து போடணுங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸே வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸை கூட எதுவுமே பார்க்காம டைரக்டா திருவனந்தபுரத்துல இருந்து அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து அந்த மருத்துவ கழிவை நம்மளுடைய நெல்லை பழுவூர்ல வந்து கொட்டிட்டு போறாங்க அப்படின்னா, இதுல என்ன ஒரு விஷயம்னா கேரளா போன்ற ஒரு அரசாங்கம் இவ்வளவு ஒரு அலட்சியமா நடந்துக்குது அப்படிங்கறதா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த விஷயம் சொல்றோம்னா, இது ஒரு வாட்டி 2 வாட்டி நடந்தா இது வந்து தெரியாம நடக்குது. யாரோ காசு வாங்கிட்டு அலோவ் பண்றாங்க, காசு இங்க வாங்கிட்டு அலோவ் பண்றாங்க, அங்க வாங்கிட்டு அலோவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பண்ணலாம். மாநில அரசுக்கு தெரிஞ்சேதான் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறது தான் இது வந்து இவ்வளவு தொடர்ச்சியா நடக்கிறத உணர்த்துது. இதுல ஒரு விஷயம் சொன்னீங்க, கேரள அரசுக்கு தெரிஞ்சே பண்ணுது, ஒரு மாநில அரசுக்கு தெரிஞ்சே பண்ணுது. தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்றதை நான் கொஸ்டின் வைக்கிறேன். இப்போ சாதாரணமாகவே ஒரு பக்கத்து வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குப்பையை தள்ளி ஒரு சும்மா 2 பேப்பரை தூக்கி போட்டாலே பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க நம்மக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இறைச்சி கழிவுகள் மட்டும் இல்லை, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி மனித கழிவுகளையும் கொண்டு வந்து போடுறாங்க. அதுலேயும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்துட்டு நம்மகிட்ட சொன்னாங்க, இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு சொல்லியிருந்தார், நீங்கள் மருத்துவ கழிவுகள்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வெறும் இந்த ஊசி, சிரஞ்சு, இந்த குளுக்கோஸ் பாட்டில், பஞ்சு, இது மட்டும் கிடையாது. சில சமயம் உறுப்புகளை வெட்டி ஒரு காலு முட்டிக்கு கீழே அந்த காலையே வெட்டி கொண்டு வந்து போட்டுடுறாங்க, அதை நாய் கவிட்டு போய் ஊருக்குள்ள போடுது. காலையில கதவை திறந்து பார்க்கும்போது உங்க வீட்டு வாசல்ல ஒரு கால் கிடந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு சித்திரவதைகளை தான் அந்த ஊர் மக்கள், எல்லையோரத்தில் இருக்கிற கிராம மக்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மாவே ஒரு காக்கா குருவி செத்து போயிருந்தாலே எவ்வளவு வாடை வருது வினோத். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பகுதி சுற்றுச்சூழல் எப்படி ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் மேடம் தொடர்ச்சியான பிரச்சனையா இருக்கு. குறிப்பா இது வந்து நெல்லை, தென்காசி, கோவை, குமரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இது வந்து இன்றளவும் நீடிச்சிட்டு வர ஒரு பிரச்சனையாக வந்து மாறி இருக்கு. தமிழக அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது நீங்க கேட்டீங்க. என்ன ஒரு விஷயம்னா 2023 ஜஸ்டிஸ் கே ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவருடைய பெஞ்ச் தலைமையில அவங்க பெஞ்சில் வந்து ஒரு வழக்கு வருது. இந்த மாதிரி வழக்கு வருது. என்ன வழக்கு வருது? இந்த மாதிரி மருத்துவ கழிவுகளை, இறைச்சி கழிவுகள் எல்லாத்தையுமே கேரளால இருந்து வந்து இங்க கொட்டிட்டு போறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு போற பொதுநல வழக்குல, அந்த வழக்குல ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, குண்டாஸ் நடவடிக்கை எடுங்கிறாரு. டைரக்ஷன் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட அது வந்து அறிவுறுத்தல்னு எடுத்துக்கலாம். நீங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொட்டுறாங்க அப்படின்னா கைது செய்யறீங்களா அந்த நபர்களை? அங்கிருந்து டிரைவர்ஸ் யாராவது கொண்டு வராங்க, இல்லை யாராவது கொண்டு வராங்கன்னா அவங்களை கைது பண்றீங்களே, அவங்க மீது குண்டாஸ் நடவடிக்கை எடுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கு. 2029 நவம்பர் 19 சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அறிவுறுத்தல் இது. குண்டாஸ் நடவடிக்கை எடுங்கன்னு. தமிழக அரசு இன்னைக்கு இருக்கும் யார் மீதாவது குண்டாஸ் நடவடிக்கை எடுத்திருக்கா? இப்ப நம்ம குறிப்பிட்ட நெல்லை சம்பவத்துல கைது செய்யப்பட்ட 2 பேர் கூட குண்டாஸ்ல கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அப்ப ஏன் தமிழக அரசுக்கு இந்த பாரபட்சம்? இந்த கேள்வி கேட்டுதானே ஆகணும். அதான் சொல்றேன். இதுல வந்து இப்ப இதுல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழக அரசு. நீங்க எவ்வளவு நாள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படிங்கறத தாண்டி
நீங்க எவ்வளவு நாள் வந்து கேரளா அரசு வந்து அப்படியே வந்து ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? இவ்வளோ விஷயம் ஓடிட்டு இருக்கு. முதலமைச்சர் போய் வைக்கம்ல போய் வந்து இந்த பெரியாருக்கான அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றாரு. நீங்க போங்க, அந்த வைக்கம் போராட்டத்தை குளோரிஃபை பண்ணுங்க. அது உங்களுடைய அரசு, 2 அரசுகளுக்கும் இடையில விஷயங்கள். ஆனா இதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்த பிறகும் நீங்க குண்டாஸ் ஆக்ட் நடவடிக்கை எடுக்கலன்னா அவன் வந்து கொட்டிட்டு தான் இருப்பான். கொட்டுறதால பாதிக்கப்படுறது யாரு? இத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அது எல்லையோர மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான சுகாதார விஷயங்கள் என்ன? ஸ்டெர்லைட்ல மட்டும் அவ்வளவு பொங்குனீங்க. ஸ்டெர்லைட்ல பொல்யூஷன் வந்துருச்சு, அவ்வளவு பேர் சாவறான்னு சொல்லிட்டு பொங்கி மாவட்ட செயலாளர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாம் பொங்குனீங்க. அப்ப இதனால வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வராதா? அங்க இருக்க மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அது உங்களுக்கு ஞாபகமே இருக்காதா? நீதிபதி சொல்லியும் நீங்க நடவடிக்கை எடுங்களா? என்ன உள்நோக்கம்? அது மக்கள் களத்துல இறங்கி போராட்டம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வினோத். ஸ்டெர்லைட் வந்து அவ்வளவு சீக்கிரமா மூடல. 13 பேர் செத்த பிறகுதானே மூடினாங்க. இதுவும் அந்த மாதிரி ஏதாவது நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ. இல்ல புரியல மேடம். அப்ப நீங்க இதுல சாவு இருக்கும் வெயிட் பண்ண சொல்றீங்களா? என்ன மேடம்? அப்படி மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் எப்பவோ இதற்கான தீர்வுகள் நமக்கு கிடைச்சிருக்கும் வினோத். இதை நான் தான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது, காலங்காலமாகவே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ஆண்டு கொண்டு இருக்க இந்த 2 ஆட்சிகளுமே 2 அரசாங்கமுமே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எப்பவுமே அது ஒரு 10ஓட 11 ஒரு நியூஸாகவே நம்ம கடந்து போயிடுறோம். இதுவுமே ஒரு நியூஸாகவே கடந்து போயிடும். ஆனா அங்க இருக்கிற மக்கள், பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வீதிக்கு வந்து போராடினா மட்டும்தான் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்ப வரைக்குமே இருக்கு. இது பசுமை தீர்ப்பாயமும் உள்ள இறங்கி அவங்க கவனத்துக்குமே போயிருக்கு. இல்ல, பசுமை தீர்ப்பாயம் வந்து இப்ப இந்த நெல்லை வழக்கிலேயே எடுத்துப்போமே, நெல்லை வழக்கிலேயே பசுமை தீர்ப்பாயத்துக்கு இது வந்து போகும்போது இந்த கேரளால இருந்து கொட்டிட்டு போற கழிவுகளை அகற்றுறதுக்கு தமிழக அரசு 70,000 செலவு பண்ணுது. இது என்னங்க கேவலம்? ஒரு ஸ்டேட்டு அங்கிருந்து எடுத்து வந்து குப்பையை போடுறான், ஓகேவா? அதை நீங்க கிளீன் பண்ணி எடுத்து நீங்க போறதுக்கு நீங்க 70,000 செலவு பண்றீங்க. அதுதான், அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு 70,000. அப்போ பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லுதுன்னா, அந்த 70,000 சேர்த்து நீங்க கேரளா கவர்மெண்ட் இருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 70,000 வாங்குறதுக்கு முக்கியம் இல்ல, அதை வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு சுகாதார பணியாளர்கள் போறாங்கல்ல, அவங்க நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள் தானே, அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும், அந்த கிராம மக்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். இது தாண்டி மேடம் கேரளா அந்த அடிப்படையில இருந்து வருவோம். கேரளாவுடைய அந்த கவர்மெண்ட், ஓகேவா, அதாவது மிஸ்டர் கிளீன் சொல்லக்கூடிய, நீங்களே சொன்னீங்க கடவுள் தேசம் எல்லாம் சொன்னீங்க. அதை தாண்டி இப்போ கேரளால ஒரு நாளைக்கு மட்டும் 70 டன் மெடிக்கல் வேஸ்ட் வந்து உற்பத்தி ஆகுது, ஓகேவா? 70 டன் மெடிக்கல் வேஸ்ட், அவங்க கூட எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸையும் சேர்த்து 70 டன் மெடிக்கல் வேஸ்ட் வந்து உற்பத்தி ஆகுது. ஆனா அதை வந்து உரிய முறையில ட்ரீட் பண்ணி அந்த மெடிக்கல் வேஸ்ட்டை அதை வந்து உரிய முறையில் தரம் பிரித்து அதை வந்து அழிக்கிற முறை இருக்குல்ல, அந்த முறை கெப்பாசிட்டி கேரளா கவர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 16 டன் தான் இருக்கு. உற்பத்தி ஆகிற மெடிக்கல் வேஸ்ட் எவ்வளோ? 70 டன். ஆனா இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி இவங்க ப்ராசஸ் பண்றதுக்கான பிளான்ட் இவங்களுக்கு எவ்வளோ இருக்கு? 16 டன். அப்போ மீதி இருக்க இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இருக்குல்ல, அதை அவங்க எப்படி சரி பண்ணுவாங்க? இளிச்சவாயம் பக்கத்துலயே இருக்காங்க, நமக்கு நம்ம முல்லை பெரியாறுல என்ன இது பண்ணாலும் நம்மளை கண்டுக்க மாட்டான். இளிச்சவாயம் பக்கத்துல இருக்கான். பிளஸ் வந்து நம்ம கூட்டணி அரசாங்கம் வர கூட்டணி கட்சியில கூடிய அரசாங்கம் நடக்குது, அங்க போய் கொட்டுவோம், எவன் கேப்பா இருக்கா? அதுக்காக இப்படி குட்ட குனிவாங்க, சரி படுத்தே விட்டானையான்ற எனக்கு அந்த விஷயம் தான் புரியல. இப்போ ஒருவேளை வந்து இது வந்து ஹரியானா அரசு பண்ணிச்சு, குஜராத் அரசு பண்ணிச்சுன்னா என்ன பொங்கி இருப்பீங்க நீங்க? இல்ல, எனக்கு ஒன்னு டவுட் என்னன்னா, இது தமிழ்நாட்டுல மட்டும் தான் கொட்டுறாங்களா கேரளாக்காரங்க? வேற ஸ்டேட்ல எல்லாம் கொட்ட முடியாதுல்ல? இது எல்லாத்தையுமே ஆராயணும் அப்படிங்கிற இந்த கேரளா கவர்மெண்ட் இன்னும் வந்து இப்ப கேரளா இந்த 70 டன் உற்பத்தி ஆகுதுல்ல, இந்த 16 டன் தானே நீங்க ட்ரீட் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய 50 டன்னை வந்து இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை கேரளா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட்டை வெள்ளை அறிக்கை வெளியிட தமிழக அரசு வந்து கட்டாயப்படுத்தணும், இல்ல மத்திய அரசு கட்டாயப்படுத்தணும். இந்த மீதி இருக்கக்கூடிய 50 டன்னை நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எங்க போய் கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளியிட வைக்கணும். ஏன்னா இவங்க ஊருக்கு மட்டும்தான் பொல்யூஷனா? அப்ப நமக்கெல்லாம் பொல்யூஷன் கிடையாதா? இவங்க மட்டும்தான் மனுஷங்களா? நம்மளாம் மனுஷன் கிடையாதா? இன்னும் கேட்டா நம்ம ஊர்ல இருந்து ஆத்து மண் எடுத்துட்டு போய் தான் அவங்களே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் மேடம் சொல்ல வந்தேன். தமிழகத்துல இருந்து தினசரி கனிம வளம், காய்கறி, நீங்க தின்ற முட்டை எங்க நாமக்கல்ல இருந்து போகுது. நீங்க சாப்பிடுற காய்கறி எங்களுடைய கிருஷ்ணகிரியில இருந்தும் எங்களுடைய தேனியில இருந்தும் உங்களுக்கு வருது, ஓகேவா? அப்ப எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கனிம வளம் வேணும், எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு காய்கறி வேணும். ஒரு மலையவே மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் எல்லாமே கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ வந்து எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு இவ்வளவு விஷயம் வேணும். ஆனா இதுல இவ்வளவு திமிருனா, நம்ம காய்கறி ஏத்திக்கிறோம்ல,
அதே லாரியில திருப்பி வந்து கழிவுகளை ஏத்திட்டு கொண்டு வரும். கழிவுகளை அதுல போட்டு திருப்பி நம்ம ஊருக்கு அனுப்பிச்சு விடுறாங்க மேடம். எவ்வளவு திமிர் இருக்கும். இது திமிருன்றதை விட நம்ம எவ்வளவு கேளையா இருக்கோன்றத பாருங்களேன். அதாவது நான் உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி வாங்கி தருவேன், நீங்கள் எனக்கு திருப்பி தருவது என்னது, வெறும் எலும்புகள் துண்டுதான். இது அப்படிதான் இருக்கணும். அதுதான் சொல்றேன். இப்ப இது எவ்வளவு ஒஸ்டா இருக்கு. சோ எங்க கிட்ட இருந்து நீங்க என்ன வாங்குறீங்க? அப்ப எல்லையோர மக்கள், தமிழகத்தில் இருக்கிறவரும் தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் இருக்கிற அந்த எல்லையோர மக்கள் குப்பை தொட்டிகள் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாடு கேரளாவை பொறுத்த மட்டும் ஒரு குப்பை தொட்டி. இது அரசுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு நமக்கு தெரியல. எல்லாமே புரிஞ்சுதானே பண்ணிக்கிட்டோம். அப்படி என்னைக்குமே புரியாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டு காணாம தானே, இப்போ வரைக்கும் கண்டு காணாம தானே இருக்காங்க வினோத். அதுதான் ஏன் 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 இந்த எண்ணம், ஏன் வந்து கேரளா நீங்க வீதிக்கு இறங்கி போராடினீங்களா? எங்க நீங்க ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணல இல்ல, மக்களே ஏத்துக்கிட்டாங்க போல இருக்கே, மக்களே அமைதியா இருக்காங்க போல இருக்கே. நீங்க ரோட்ல இறங்கி போராடணும், யாராவது ஒருத்தர் உயிரிழப்பு நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நாங்க இறங்கி செயல்படுவோம். மேடம் இதுல இந்த மாதிரி விஷயத்துல உடனடியா உயிரிழப்பு ஏற்படாது. இதோட உயிரிழப்பு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே மருத்துவ கழிவுகளா இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி காலு கை இந்த மனித உறுப்புகள் கூட அது இருக்கும் கூட. இது ஏற்படுத்தக்கூடிய சுகாதார சீர்கேடு அப்படிங்கிறது அங்க ஒரு தொற்று நோயா மாறக்கூடிய அபாயம் இருக்கு. ஓகேவா? ஒரு காட் கிரேஸா நமக்கு வந்து சுகாதார கட்டமைப்பு தமிழகத்துல மற்ற ஸ்டேட்டை விட பெட்டரா இருக்கு. ஆனால் நம்ம அலட்சியம் காட்ட முடியாது இல்லையா? இப்ப ஜம்மு காஷ்மீர்ல இப்ப நம்ம பேசிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மர்ம காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. அது என்ன நோயினே தெரியல. டெல்லியில இருந்து சிறப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க, எய்ம்ஸ்ல இருந்து. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற போது இதை நீங்க எப்படி இவ்வளவு அலட்சியமா அணுக முடியும்? அதுவும் தமிழக அரசு இதுல அலட்சியம் காட்டுறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு வேற அதாவது எவ்வளவு பணிகள் இருக்கு. குறிப்பா இந்த மாதிரி விஷயங்களை, குறிப்பா கேரள கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நம்ம ஊர்ல இருந்து ஒரு 40 பேர் போனாங்களே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க 40 பேர் அனுப்பிச்சு வச்சோமே, நாடும் நமதே 40ம் நமதேன்னு சொல்லிட்டு கோஷம் எல்லாம் எழுப்பி அனுப்பிச்சு வச்சோம். நேத்து லைவ்ல பாக்கல, எல்லாம் அந்த புது பார்லிமெண்ட் கட்டடம் இருக்குல்ல, அங்க பால்கனி மேல ஏறி நின்னுட்டு இருந்தாங்க. நம்மளுடைய கரூர் எம்பி எல்லாம் கூட நிறுத்தி இருந்தாங்க, பார்த்தோம். எது அங்கிருந்து பார்த்தா கேரளா கழிவுகள் கொட்டது தெரியுமா தெரியாதாண்ணா? இல்ல அங்க கேரளா எம்பிஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டே கேட்டிருப்பாங்க. ஜாலியா வந்து கொட்டு போயிருக்கீங்க, என்னையா கொஞ்சமா கொட்டுறீங்க, இன்னும் கொண்டு வந்து அள்ளி கொட்டுங்க. இது இந்த அளவுக்கு இருக்கு. அதுதான் இப்ப இந்த அளவுக்கு அலட்சியமாக தமிழக அரசு ஏன் நடந்துக்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சென்னை உயர்நீதிமன்றம் 2 கேள்விதான். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் குண்டாஸ் நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்கப்படாததுக்கான காரணம் என்ன? தமிழக அரசு மௌனம் காப்பது ஏன்? அதுதான் நடவடிக்கை பாய்ச்சறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து இதா இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு என்ன தடுக்குது? ஏன் கேரளானா எனக்கு என்னன்னா, இதுல வந்து எதிர்கட்சிகள் கூட காட்ட வேண்டிய அக்ரஷன் அவ்வளவு காமிக்கல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு என்ன சொல்றது, துரதிருஷ்டவசமானது. சமீபத்தில் அண்ணாமலை அவர்களும் காட்டமாகவே வெளியிட்டிருந்தார், ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தார். இப்ப சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே வந்துட்டு இது குறித்து பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்குள்ள பேரம் பேசி போக வர்றதுக்கு அவங்களுக்குள்ள கையாடல் நடந்துகிட்டு இருக்கு. கேவலம் ஒரு 15 ரூபாய்க்காக மனித உயிரோட விளையாடுவதா அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இல்லைங்க, அரசாங்கம் உங்க கையில இருக்கு, போலீஸ் உங்க கையில இருக்குன்னா அவங்க கொண்டு வரவனுக்கு மேல 2 குண்டா சாக்கிட்டு போட்டா அடுத்தவனுக்கு கொண்டு வரவனுக்கு பயம் இருக்குமா இல்லையா? ஒண்ணு இல்ல, அந்த வண்டியை சீஸ் பண்ணுங்க, அந்த டிரைவர் லைசன்ஸை வந்து அந்த டிரைவர் ஓட்டிட்டு வரல அவன் லைசன்ஸை வந்து பர்மனண்டா கேன்சல் பண்ணுங்க. 2வது இது நான் இப்போ இந்த தரவுகள் சொன்னதுக்கான முக்கியமான காரணம், இதை கேரள அரசு ஊக்குவிக்குது மேடம். இது வந்து யாரோ 2 பேரு டிரைவர் வந்துட்டான், அவனுக்கு சின்ன கட்டிங் கொடுத்துட்டாங்க, அதோ உள்ள விட்டான், நான் அந்த மாதிரி ஒரு சின்ன இதுல நான் பார்க்கவே விரும்பல. அதுவும் இருக்கும். ஆனா இது கேரள அரசு அவங்களுடைய கையாளாகத்தனத்தால அவங்களுக்கு அந்த மருத்துவ கழிவுகளை வந்து சுத்திகரித்துக்கு அவங்களுக்கு இடம் இல்லாதால இது அதுவும் குறிப்பா தமிழகத்தின் மேல திணிக்கப்படுற ஒரு திணிப்பு தான் இது. சோ இதை வந்து கேரள அரசு திட்டமிட்டு செய்யுது. இதை தெரிஞ்சிருந்தும் ஏன் வந்து தமிழக அரசு மௌனம் காக்குதுன்னு தான் தெரியல. நம்ம சைட்ல இருந்து போதுமான அளவு அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. எது செஞ்சாலும் அமைதியா தானே பொறுத்து போய்கிட்டு இருக்கும். அந்த ஒரு உள்நோக்கம் தான் காரணம். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். உங்க ஊரை வந்து நீங்க சுத்தமா வச்சிருக்கிறீங்க, நீட்டா வச்சிருக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா உங்க ஊர்ல இருந்து எல்லா வியாதியும் முதல்ல புறப்பட்டு வந்துட்டு இருக்கு. நிஃபா வைரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க அங்க அதாவது சொல்றது தன்வினை தன்னை சுடுமா, அந்த மாதிரி இங்க மருத்துவ கழிவுகளை கொட்ட நம்ம இங்க சுகாதார கட்டமைப்புல நம்ம இங்க பலமாகிட்டு இருக்கோம். ஆனா அங்க எல்லா வியாதிகளுக்கான ஆரம்ப புள்ளியாகவே இருக்குது. கிட்டத்தட்ட கொரோனா கூட பாருங்க, பன்றி காய்ச்சல் ஆகட்டும், கொரோனாவாகட்டும், இல்ல நிபா வைரஸ் ஆகட்டும், அதிகப்படியாக பரவுறம் ஏரியா எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கேரளாவாகத்தான் இருக்கிறது. இல்ல அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அங்க என்ஆர்ஐஸ் ஜாஸ்தி அப்படிங்கறதால வந்து அங்கிருந்து தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா காய்ச்சலுமே வந்து அங்கிருந்து தான் வந்து இந்தியாவுக்கு வந்து பரிசீலிக்கப்படும். சோ வந்து இப்போ
மற்ற நாடுகளுக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வைரஸை பரிசீலிச்சுட்டு இருந்த கேரளா இப்ப நமக்கு வந்து மருத்துவ கழிவுகளை வந்து பரிசீலிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு நாம வந்து முட்டை அனுப்புறதுல இருந்து என்ன, காய்கறி அனுப்புறது என்ன, கனிம வளம் என்ன, உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னா கூட மண் வந்து தமிழகத்துல இருந்து தான் வந்தாகணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஆஃப் பாயில் போனா கூட எங்க நாமக்கல் மட்டும் தான் வரணும். ஆனா நீங்க வந்து எங்களுக்கு வந்து மருத்துவ கழிவுகள் அனுப்புவீங்க. அதை வந்து இங்க இருக்கக்கூடிய அரசும் வந்து கிட்டத்தட்ட வந்து மௌன சாட்சியா வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னு நேத்து வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்டதுக்கு வந்து தங்கம் தென்னரசு சொல்றாரு, உங்க ஆட்சியிலும் இப்படிதானே இருந்தது. அதான் சொல்றேன்ல, காலங்காலமா கொடி, அதாவது அதிகமா கொட்டுறாங்களா கம்மியா கொட்டுறாங்களான்றதான் கணக்கு. உங்க ஆட்சியில ஒரு குப்பை அதிகமா வந்திருக்கு, எங்க ஆட்சியில ஒரு குப்பை கம்மியா வந்திருக்கு. ஆக மொத்தம் குப்பை கொட்டுறது தான். அதிகமா வந்திருக்கா கம்மியா வந்ததுக்காக அவங்களுக்குள்ள போட்டியே. இதுல இன்னொரு விஷயம் என்ன, இதுல ரொம்ப அடிப்படையில் நம்ம போய் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது கேரள அரசுக்கு நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா என்ன மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கு, நம்மளெல்லாம் வந்து ஒரு மாதிரி கிள்ளுக்கீரையா, இவனுங்கெல்லாம் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சும் இருக்கேன். முல்லை பெரியார் அணையை வந்து உடைக்கிறதுக்கு வந்து அப்போ வந்து கேரளாவுடைய முதலமைச்சராக இருந்த அச்சுதானந்தன் வந்து கையில கடப்பாரெல்லாம் எடுத்துட்டு வந்து பெரிய போராட்டம்லாம் வந்து போனாரு. இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்த தகவல், அந்த முல்லை பெரியார் அணைக்கு எப்படியெல்லாம் குடைச்சலை கொடுக்கணுமோ கேரளா கொடுத்துட்டு ரொம்ப ரீசெண்டா முல்லை பெரியார் அணை கீழே வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா போட்டிருக்காங்க கேரளா கவர்மெண்ட். முல்லை பெரியார் அணை அது வந்து பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கு. அதோட பராமரிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம 2 மாநிலங்களுக்கும் தாண்டி மத்திய அரசு வரை தலையிட்டு அதை வந்து மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல முல்லை பெரியார் அணை கீழே நீங்க ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி போட்டு இதை நாங்க பார்க்கிங்காக விட்டுருக்கோம், சுற்றுலா பயணிகள்லாம் வந்தா பார்க்கிங் விட்டுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா சுற்றுலா பயணிகள் பார்க்கிங் விடுறதுக்கு வந்து முல்லை பெரியார் அணை தான் கிடைச்சதா, அந்த ஏரியா தான் கிடைச்சதா? மேடம் அது வந்து ஒரு கேட்ச்மெண்ட், கிட்டத்தட்ட அது ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா. ஓகேவா? ஸோ வந்து இவங்களே சொல்லுவாங்க, இவங்களே டேம் 999 படம் எடுத்து அந்த முல்லை பெரியார் அணையே வந்து பலகீனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே படம் எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்களே வந்து இடிக்கிறது கடப்பாறை எடுத்துட்டு வருவானுங்க. ஏன்னா பைத்தியமா தான் தெரியுது. இந்த முல்லை பெரியார் அணை பார்க்கிங் விஷயத்துல கூட தமிழக அரசு எந்த ஒரு கடுமையான நடவடிக்கையோ எந்த ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டோ கூட காமிக்கல. அப்ப நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு கசப்பான உண்மை மட்டும் ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில ஒரு விஏஓ வந்து ஓடி ஓடி வெட்ட கொண்டாங்க. கரெக்ட். என்ன காரணம் தெரியும்ல? மணல் கொள்ளை. சமீபத்துல நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு ஊர்ல வந்துட்டு பிணங்களை காணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேடச்சந்தூர் மணல் கொள்ளை தான் காரணம். நம்ம ஊர்ல அடிபட்டாலே கேட்கறதுக்கு நம்மளுக்கு நாதி இல்லை வினோத். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் விஷயத்துக்கு பண்ணதான் செய்வான். இதுதான் தொடர்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நாம் விழித்துக் கொள்ளும் வரை அண்டை மாநிலங்கள் நம்மளை கிள்ளுக்கிரையாகவும் பைத்தியக்காரங்களாக மட்டும்தான் நினைச்சு கொண்டிருப்பாங்க. இதை நம்ம வெளியில பேசணும் அப்படின்னா நம்ம கெட்டவங்களாகும். அது பரவாயில்ல. எனக்கு என்ன 2 விஷயம் பண்ணும். ஒண்ணு, தமிழக அரசு இந்த மாதிரி செய்யறவங்க மீது குண்டாசு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மருத்துவ கழிவுகளை கொட்ட எங்கேயுமே இடம் இல்லையா? நம்ம சொல்ற அட்ரஸ் வேணா போய் கொட்டிட்டு வரலாம். திருவனந்தபுரம் நார்த் பிளாக்கு, கேரளா செக்ரட்டரியேட். ஏன்னா அங்கதான் சிஎம் ஆபீஸ் இருக்கு, பினராயி விஜயன் ஆபீஸ் இருக்கு. ஆபீஸ் வெளியிலேயே போய் நம்ம தமிழகத்துல மருத்துவ கழிவுலாம் கொட்டுறாங்க இல்லையா, கொட்டிட்டு வரட்டும். பினராயி விஜயன் அது மேலேயே ஏறி போட்டோம், மேலே ஏறி வரட்டும். நம்ம தமிழகத்திலேயே விட்டுடலாம். கண்டிப்பா. சரி மேடம், இன்னொரு விஷயம் பொறுப்பா பேசுறேன்.